கடவுள் ஒரு மனிதன் ஒரு சிறிய கிராமம். தண்ணீர் இல்லை, வேலை இல்லை. மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் கடவுளை வேண்டினர். ஓ கடவுளே, நீ வந்து எங்களை காப்பாற்று. ஆனால் ஆண்டுகள் சென்றன. யாரும் வரவில்லை. ஒரு நாள் ஒரு அந்நியர் அந்த கிராமத்துக்கு வந்தார். பழைய ஆடையில், முகத்தில் சிரிப்பு, கையில் ஒரு பழுதடைந்த குடுவை. அவர் தன்னை முருகன் என்று அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், நான் கடவுள் இல்லை. ஆனா எதையும் மாற்ற முடியாதவன் இல்லை. முதலில் மக்கள் அவரை கேலி செய்தார்கள். ஆனால் அவர் தினமும் ஒரு புதிய கிணறு தோண்டினார். அவருடன் குழந்தைகள் வந்தனர். பெண்கள் சிரித்தனர். சில நாட்களில் தண்ணீர் கிடைத்தது. அவர் சொன்னார், கடவுள் உங்கள் உள்ளேதான் இருக்கிறார். நம்பிக்கையால் நீங்கள்தான் அதிசயம் செய்ய முடியும். ஒரு நாள் அவர் திடீரென காணாமல் போனார். அவர் இருந்த இடத்தில் ஒரு கல் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, மனிதன் உதவும் போதுதான் கடவுள் தோன்றுகிறார். அதன் பின் கிராமம் செழித்தது. மக்கள் தினமும் காலை அந்த கல்லுக்கு பூ மலர்த்தி ஒன்றை சொல்லுவார்கள், நன்றி, கடவுள் மனிதராக வந்த நாளை எங்கள் மனசு மறக்காது. சிறு பொருள். கடவுள் எப்போதும் வானத்தில் இல்லை. சில சமயம் மனிதன் வடிவில் நம்மை காப்பாற்ற வருவார்.